அதுக்கப்புறம் ஹீரோயினுமே பையனை பிக்கப் பண்றதுக்காக ஸ்கூலுக்கு வரும்போது அங்கதானே ஹீரோவும் இருக்கிறான். அவன்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு இருக்கா. கரெக்டா ஸ்கூலோட பிரின்சிபலும் அங்க வரும்போது ஐயோ வேலை பார்க்கணும்ட்டு ஹீரோ போயிருவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க மட்டும் மனசு வச்சு எங்களோட பையனுக்கு இந்த ஸ்கூல்ல சீட் கொடுக்கல அப்படின்னு எங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருந்திருக்கும். எங்களோட நிறைய சிரமத்தை நீங்க இந்த ஸ்கூல்ல எங்க பையனுக்கு சீட் கொடுக்கறது மூலமாவே குறைச்சிருந்திருக்கீங்க அப்படின்னு ரொம்பவுமே நன்றி கடனோட இருக்கிற மாதிரி ஹீரோயின் பேசுவாளா. அந்த பிரின்சிபலுமே பெருந்தன்மையா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீங்க எதை பத்தி கவலை பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது, கண்டிப்பா உங்களோட பையனுக்கு இந்த ஸ்கூலுங்கிறது செட் ஆகுங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்திருப்பாங்க. ஆனா ஆக்சுவலி அந்த பையனை ஸ்கூல்ல இருக்கிற மத்த பசங்களாம் பெருசா சேர்த்திக்கிறது இல்ல போல, ஒரு மாதிரி தனியா சோகமா கொண்டு வந்திருப்பானா கையில ஒரு பொம்மைக்கார வச்சுக்கிட்டு. அப்ப அங்க வந்த ஹீரோயினும் சோகமா இருக்கிற அந்த பையனை சமாதானப்படுத்துறதுக்காக புதுசா ஏதோ ஒரு பொம்மைக்கார ஒண்ணு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை அவன்கிட்ட கொடுத்துட்டு இதே மாதிரியான ஒண்ணு நம்மளோட பழைய வீட்டுல நீ தொலைச்சிட்டீல, சோ அதுக்காக தான் இது, வா கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் கார்ல போய் உட்காந்தா அந்த பையன் புலம்ப ஆரம்பிச்சிருவான். எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கல, இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமா